ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு ஏலியன் ஸ்டோரி. ஏலியன்ஸ் எல்லாம் அவங்க ஊரில் இருந்தாங்களா, அவங்க ஊரில் பூவா தீர்ந்து போச்சு. ஐயோ, நம்மளுக்கு இனிமேல் பூவாவே கிடைக்காதா? நம்ம என்ன பண்ணுறது? நம்ம என்ன இழைச்சி போயிடுவோமே. ஐயோ, ஆல்ரெடி ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கும், இன்னும் ஸ்கெலிட்டன் மாதிரி, ஆனால் பார்க்க நல்லாவே இருக்காதே, அச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, நம்ம ஒன்று பண்ணுவோம். எர்த்துக்கு போய் அங்கே இருந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதோட கொட்டையை இங்கே போட்டு நம்ம அதை வளர்த்து செடியாக்கி பூவா செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி இடத்துக்கு வந்தாங்க. அங்கே வந்து எங்கே போகிறது அப்படின்னு தெரியல. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்களா, திடீர்னு பார்த்தா வாவ், இங்கே பாருங்க வீடு இருக்குது, வாங்க இது வீட்டுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த வீட்டோட கார்டன் இருந்தது. வாவ், இந்த கார்டனில் பாருங்கள் நிறையா வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு காய்கறி எல்லாமே இருக்குது. இங்கிருந்து நம்ம எல்லாத்தையும் பறிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ பார்த்தா அங்கே நிறையா குட்டி பசங்க, குட்டி குட்டி பேபி பசங்க, அக்காஸ், அவங்கெல்லாம் ஸ்ட்ராபெரி பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏய், எனக்கு இந்த ஸ்ட்ராபெரி கிடச்சிருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருந்தாங்க. 3 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்து, ஏய் இங்கே பாருடி, புதுசாக ஏலியன்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஸ்ட்ராபெரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி, ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன்ஸ் வாங்கி அப்படின்னு ஸ்ட்ராபெரி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஐயா நிறையா ஸ்ட்ராபெரி அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருந்தா, அப்புறம் இதை எப்படியாவது நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும், இது என்னமோ புதுசாக இருக்குடா, நாக்கில் பார்த்தா எப்படி டேஸ்ட்டு வருது பாரு அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருந்தோம். அப்போ அங்கே போலீஸ் வந்தது. டேய் ஏலியன்ஸ், நீங்கள் எங்கடா இங்கே வந்தீங்க, வாங்கடா அவங்கள தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போடுற அப்படின்னு சொல்லிட்டு டாபக்குன்னு கொண்டு போய் ஜெயிலில் போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. நம்ம இன்னும் என்ன பண்ணுறது, ஜெயிலில் மாட்டிட்டோமே, எப்படியாவது வெளியே போய் அந்த காய்கறி எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு போடுமையா அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அங்கே பார்த்து கேட் வந்துச்சா, ஏய் ஏலியன் நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலில் கம்பியெல்லாம் காடிச்சு குதறி எடுத்துருச்சு கேட்டு. அவ்வளோதான், அந்த கேட்டு காப்பாற்றின ஏலியன்ஸும் கேட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. அப்புறம் எல்லா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸையும் எடுத்துகிட்டு அவங்க ஸ்பேஸ் ஷிப்லேயே போயிட்டாங்க. ஸோ குட்டீஸ், நீங்கள் யாருமே உங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ தான் நமக்கு பூவா கிடைக்கும்.